அவினாஷன் ப்ரோ நன்றி ப்ரோ. ப்ரோ தூங்க போயிட்டாரா? இல்லை, இங்கே தான் இருக்காரு, பேசுவார். விஷ்ணு ப்ரோ சாப்பிட்டீங்களா? அவினாஷ் ப்ரோ இங்கே சாப்பிட்டீங்களா? உட்காந்துருக்கல, இந்த இடத்துல உட்காந்துங்க, கம்ஃபர்டபுள் இல்லை. ப்ரோ பேச வாங்க வாங்க மொட்டை பாஸ். வாங்க வாங்க மொட்டை பாஸ். சாப்பிட்டீங்களா? அதுக்கு முன்னாடி கவினாஷ் ப்ரோ சாப்பிட்டாச்சு ப்ரோ. பேசணும். பேசுங்க ப்ரோ. பேசிட்டு தான் இருக்கேன். அவினாஷ் ப்ரோ, இது என்னென்னா லைவுக்கு வரதுக்கே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பிரச்சனை சொல்கிறீங்க கேட்டீங்க, அதே பிரச்சனை தான் இங்கேயும். அந்த பிரச்சனை தான் வந்து அதான் அன்றைக்கி மதியம் வந்து அந்த ஃப்ளைட்டு வந்து கீழே விழுந்து எரிஞ்சு, அது அகமதாபாத்தில் வந்து ஃப்ளைட் விழுந்து எரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 300 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. அந்த ஒரு வருத்தனால தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைவுக்கு வரதே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து லைவு அதை கண்டினியூ பண்ணணுன்ற ஒரு காரணத்தால் தான் லைவே போட்டிருக்கு. சரிங்களா? ஏன் ப்ரோ அதுதான். சரிங்களா? அதனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அந்த விபத்து ஆனதுலேருந்தே. ஏன்னா உயிரின்றது வந்து போயிட்டு திரும்பி வராத உயிர். அது விபத்து இருந்துனாக்கா எல்லோரும் வந்து மொத்தமாக வந்து என்னென்ன கனவுகளோட என்னென்ன ஆசைகளோடு போயிட்டு வந்தாங்கன்றது தெரியல. இது போயிருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் விழுந்த அடுத்த செகண்டை வந்து அவங்க எல்லாருமே வந்து தீயில வந்து கருகி வந்து இறந்துட்டாங்கன்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ஃப்ளைட்டில் போனவங்க கூட விபத்தாயிடுச்சு, சரி அவங்க இறந்துட்டாங்கன்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முக்கியமானது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காலேஜ் பசங்க வந்து மதிய டைமில் வந்து அவங்களுடைய ஹாஸ்டலில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள வந்து அந்த ஃப்ளைட் வந்து அவங்க வந்து விழுந்து அங்கே இருந்தவங்க வந்து இறந்துட்டாங்க. அது பெரிய வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய அதான் அவங்களுடைய தாய் தந்தையெல்லாம் வந்து ரொம்ப வந்து வருத்தப்படுவாங்க. ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, ஆறுதலை வந்து யாருக்குமே எப்படியுமே சொல்ல முடியாது. ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையிலுமே வந்து எனக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. என்ன சொல்கிறது, எதுவும் சொல்கிறதுக்கே இது இல்லை. இன்னும் அவ்வளோ பேர் வந்து அப்படியே கண் இமைக்க நேரத்தில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்ன காரணன்றது யாருக்குமே தெரியல, இதுவரைக்குமே தெரிய வரல. இருந்தாலும் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸில் எப்படி போட்டிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு லேடி மட்டும் அந்த ஃப்ளைட் வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைம் வந்து லேட்டாக இவங்க போயிருக்காங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணிட்ட உடனே ஐயோ ஃப்ளைட் விட்டுமேன்ற ஒரு வருத்தத்தில் இருந்திருக்காங்க. திருப்பி இதேமாரி விபத்துலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோமோன்றதுல வந்து கொஞ்சம் அவங்கள வந்து மனசு ஆறுதல் மட்டுமே தவிர, ஆனால் அவங்க வந்து சந்தோஷம்லாம் படலை. ஐயோ நம்ம தப்பிச்சிட்டோமே அப்படின்னால அவங்க ஆறுதலாக பட்டு திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க கிளம்புனது வந்து இது ஃப்ளைட்டு வந்து கிளம்புன அப்படி ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அந்த நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னு அப்படி சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. பார்க்கலாம். எல்லோரும் வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் வந்து கடவுள் தான் வந்து அவங்களுக்கு வந்து துணையாக இருக்கணும்னு கடவுளை தான் வேண்டிக்கிறோம். நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? அந்த ஒரு காரணத்தில் தான் வந்து எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் லைவ் வரதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு வருத்தம் தெரிவிக்கணும் ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் லைவ் வந்திருக்கும். சரிங்களா?